Hi, good evening all. So எல்லாரும் இருக்கீங்களா? So இல்ல அதே கமெண்ட் தான் மாத்திட்டேன். Yes guys, so இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா we are going to discuss the next part of time, speed and distance, which is the concept of trains. Trains ஓட கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். Yes, எல்லாரும் இருக்கீங்களா? Just make a comment in the comment box so that I'll move on to the next part. That is நம்ம கான்செப்ட் குள்ள போயிடலாம் சரிங்களா? So trains கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி வரக்கூடிய क्वेश्चंस தான். Trains, boats and streams. So இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss the basic அதாவது கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கான்செப்ட் முடிச்ச உடனே நம்ம டைரக்டா இதுக்குள்ள போயிடலாம்னா சம்ஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில்ல போட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே மெயின்ஸ் லெவல் क्वेश्चंस தான். ஸோ கான்செப்ட்ஸ்ல நீங்க கிளியரா இருங்க ஃபர்ஸ்ட். அதுல நீங்க கிளியரா இருந்தீங்கனாலே போதுமான விஷயம். Then the solving, how to solve the question, those part will be more easier for you, right? Yes. So first let's have an idea about what to remember under the concept of trains. Trains நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். So trainல மொத்தம் 4 கேஸ் இருக்குமா நமக்கு. The first case, let's assume this to be the second one, the third and this to be the last one, right? So மொத்தம் நமக்கு எத்தனை கேसेस இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 கேसेस இருக்கு, right? So first case பாத்தீங்கன்னா train crossing a pole. ஒரு train வந்து ஒரு போலை cross பண்ணுது. இது pole மட்டும் கிடையாது, வேற என்ன cross பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா a standing man cross பண்ணலாம். அப்படி இல்லனா ஒரு ஸ்டோன் இத கூட நீங்க அது இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணலாம் சரிங்களா? So these are some cases. ஸ்டாண்டிங் மேனை கிராஸ் பண்றது, போலை கிராஸ் பண்ணது, மேனை கிராஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்டோனை கிராஸ் பண்றது எல்லாமே நம்மளுக்கு கண்டிஷன். இந்த சிச்சுவேஷன்ல ஒரு சின்ன ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரெயின் இதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயின் அதோட ஓன் லென்த்தை கிராஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயின் எதை கிராஸ் பண்ணுது அதோட ஓன் லென்த். அப்போ ட்ரெயினோட ஸ்பீட் என்ன ஃபார்முலா சொல்லலாம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு போதுமானது. அப்போ டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் எல். இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ்ன்றது என்னன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின். அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நார்மல் டிஸ்டன்ஸ் கிடையாது. நம்ம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல பார்த்த டிஸ்டன்ஸ் கிடையாது. இன்ஸ்டெட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த லென்த் ஆஃப் ட்ரெயின். ட்ரெயினோட லென்த் தான் நமக்கு டிஸ்டன்ஸ் சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ட்ரெயின் கிராசிங் அ பிளாட்ஃபார்ம். ஒரு ட்ரெயின் வந்து யாரை கிராஸ் பண்ண போது? ஒரு பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல போல கிராஸ் பண்ணுச்சு. அப்ப யாரோட லென்த் எடுத்துட்டோம்? ட்ரெயினோட லென்த் மட்டும் தான். செகண்ட் கேஸ்ல ஒரு ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ண போது? பிளாட்ஃபார்ம். அப்ப ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான், டிஸ்டன்ஸ் பை டைம். அதே ஃபார்முலா தான் எடுத்துக்க போறேன். பட் இங்க நமக்கு டிஸ்டன்ஸ்ன்றது என்னதுன்னா it is nothing but length of train plus length of platform divided by time. So this is the case based on this part, right? சரிங்களா? Right. Next, train crossing a moving object. Train crossing a moving object. Yes. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் கிராஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட லென்த் நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கேஸ்ல அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் ஒரு பைக்கா இருக்கலாம், இல்ல ஒரு காரா இருக்கலாம், இல்ல ஒரு சைக்கிளா இருக்கலாம், இல்ல மேன் நடந்து போகலாம். இது எல்லாமே சிச்சுவேஷனா கூட இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் எது வேணாலும் இருக்கலாம். இந்த கேஸ்ல அந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன கன்சிடர் பண்ண தேவையில்லை? லென்த் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ இந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்குமே நல்லா கவனிச்சா இந்த ரெண்டு சிச்சுவேஷனுமே மூவிங்ல இருக்கும். ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்கு, இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ட்ரெயினும் மூவிங்ல இருக்கும் சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு சிச்சுவேஷன் எதை பேஸ் பண்ணுதுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட கான்செப்ட் பேஸ் பண்ணுது. ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட பேஸ் பண்ணுது சரிங்களா? சோ அந்த கான்செப்ட கொஞ்சம் நம்ம கிளியரா போடணும். ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட பேஸ் பண்ணுது, அதை நம்ம கொஞ்சம் கிளியரா சால்வ் பண்ணணும். அப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன் அப்படின்னு ரெண்டு கேஸ் இருக்கு. அந்த ரெண்டு கேஸை நம்ம சால்வ் பண்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். So first opposite direction எடுத்துப்போம். இந்த கேஸ்ல first நான் என்ன பண்றேன்னா லென்த் கன்சிடர் பண்ணாம நான் எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? speed is equal to r. First speed of train plus speed of that object, moving object m ன்னு எடுத்துக்கிறேன், will be equal to length by time. இது சேம் டைரக்ஷனா இருந்ததுன்னா speed of the train minus speed of the moving object is equal to length by time. இங்க length பாத்தீங்கன்னா நமக்கு என்னது? அந்த ட்ரெயினோட லென்த் மட்டும் தான். இந்த கேஸ்ல லென்த் ட்ரெயினோட லென்த் மட்டும் தான். ஏன்னா இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் யார் யாரு? பைக், காரு, சைக்கிள். இதுக்கு நீங்க லென்த் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் இதே கேஸ்ல இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் பைக், கார், ட்ரெயின், சாரி பைக், கார், சைக்கிள் இதுக்கு பதிலா ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகுது, இல்ல ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் கிராஸ் பண்ணுதுன்னா அந்த சிச்சுவேஷன்ல the other train length also should be considered. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ், மத்தபடி எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. சோ எல்லாருக்குமே புரிஞ்சுதா? சோ எல்லாருமே இருக்கீங்களா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. If you are there, just comment me. It will be more convenient for me. Yes, now let's move on to the next case. அடுத்த கேஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம டைரக்டா என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ கொஞ்சம் கிளியரா கேர்ஃபுல்லா கவனிங்க. So let's have an idea what is said in the question. Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். So கிளியரா கவனிங்க. The length of train B is 25% more than the length of train A. Length of train B is 25% more than the length of train A.
இப்படி எடுத்துப்போம். இதை train B ன்னு assume பண்ணிக்கோங்க. And assume this to be train A. இது train A ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? Right. So train B ஓட length வந்து நம்மளுக்கு எவ்வளவு percentage அதிகமா இருக்கும்? 25% அதிகமா இருக்கு. எதை விட? train A ஓட. சரிங்களா? Right. So இப்போ 25% அதிகம்னா we can say the value is 125%. அப்போ 125% ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 5/4 நம்ம சொல்லலாம். அப்ப யாரு 25% அதிகமா இருக்கா? train B. அப்ப train B தான் நம்மளுக்கு 5 part, 4 part ன்றது train A நம்ம சொல்லலாம். அப்ப 5x ன்னு எடுத்துக்கோங்க. இத 4x ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இல்ல 5L 4L அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க x ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணும் கிடையாது. L ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணும் கிடையாது. because ரெண்டுமே சேம் வேரியபிள் எக்ஸ்பிரஸ் ஆன அது மட்டும் தான் வித்தியாசம். The speed of train A is double the speed of train B. Speed of train A is double the speed of train B. Train A crosses a man coming in opposite direction. இது அட்டுமா? At the speed of 10 km per hour in 14.4 seconds. யாரு கிராஸ் பண்றான்னு பாருங்க. train A ஒரு மேனை கிராஸ் பண்ண போது என்ன டைரக்ஷன் தான் அந்த மேன் வராரு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து வராரு. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு பேரோட ஸ்பீட் நம்ம ஆட் பண்ணனும். அந்த மேன் என்ன ஸ்பீட்ல வராருன்னா 10 km per hour ஸ்பீட்ல வராரு. எவ்வளவு செகண்ட்ல கிராஸ் பண்ணுது? 14.4 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. அப்ப நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ரைட் லிசன். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் நம்மளுக்கு தெரியாது, பட் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா 2s ன்ற கேஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெயின் A தான் இங்க கிராஸ் பண்ணுது. அப்ப 2s அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் A பிளஸ் வேற யாரா கிராஸ் பண்ணுது? மேன் என்ன ஸ்பீட்ல வராரு? 10 km per hour. அப்ப 10 இது வந்து நம்மளுக்கு என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? லென்த் பை டைம் நம்ம சொல்லலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? நம்மளுக்கு லென்த். அப்ப ட்ரெயினோட லென்த் என்னது? 4x divided by time. டைம் என்ன கொடுத்திருக்காங்க? 14.4 seconds. இப்ப கவனிங்க, எப்பயுமே ட்ரெயினோட லென்த்ல நமக்கு எதுல எக்ஸ்பிரஸ் ஆகும்னா மீட்டர்ல தான் இப்ப எக்ஸ்பிரஸ் ஆகும். ட்ரெயினோட லென்த் எப்பயுமே எதுல எக்ஸ்பிரஸ் ஆகும்? மீட்டர்ல. இங்க 14.4ன்றது என்னது? செகண்ட்ஸ் இருக்கு. பட் இங்க 10 பாருங்க. 10ன்றது எதுல இருக்கு? 10 is represented in the form of kilometer per hour. அப்போ இந்த entire value நம்மளுக்கு எதுல இருக்குன்னா kilometer per hourல இருக்கு. அப்ப kilometer per hour மீட்டர் per second மாத்துனா into 5/18 நீங்க போடணும். சொல்றது புரியுதா? இத நீங்க மாத்தி இத நீங்க போடாம சம்ம சால்வ் பண்ணீங்கன்னா the entire problem will be waste. That is wrong answer தான் உங்களுக்கு வரும். So 18 உம் 14.4 யும் கேன்சல் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா 0.8 டைம்ஸ் நம்மளுக்கு போகும். 4 யும் 0.18 கேன்சல் பண்ணுங்க. 0.2 டைம்ஸ் நம்மளுக்கு வரும். இந்த 0.2 ஐ 5 ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. You will be left out with 1. அப்ப என்ன சொல்லலாம்? 2x plus 10 is equal to x ன்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு? 2x plus 10 is equal to x ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப செகண்ட் கேஸ் பாருங்க. The train A crosses a man coming in opposite direction at the speed of 10 km per hour in 14.4 seconds and crosses train B coming in opposite direction in 25.2 seconds. அப்போ train A தான் ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணுது. யார் யாரை கிராஸ் பண்ணுது? ஃபர்ஸ்ட் அந்த மேனை கிராஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வேற யாரை கிராஸ் பண்ணுது? train B யை கிராஸ் பண்ணுது. அப்ப train B யை கிராஸ் பண்ணுதுன்னா train B யோட லென்த் எடுத்துக்கணும், train A யோட லென்த் எடுத்துக்கணும். அப்ப கவனிங்க, speed of train A first 2s என்ன direction? opposite direction plus speed of train B என்ன value? s தான் நம்மளுக்கு, which is equal to length of train A 4x plus length of train B which is nothing but 5x. 4x 5x என்ன சொல்லலாம்? 9x ன்னு சொல்லலாம். divided by time என்ன டைம் கொடுத்திருக்கேன்? 25.2 நம்ம சொல்லலாம். சரிங்களா? again this value இங்க பாருங்க, இங்க s க்கு காமனா தான் நீங்க 5/18 போட்டுருக்கீங்க. அப்ப அதே மாதிரி தான் இங்க நீங்க 5/18 காமனா எடுத்து போடணும். அப்ப 18 யும் இந்த வேல்யூ கேன்சல் பண்ணுங்க. we can say it exactly get cancels for how many times? It goes for exactly 14 times. 1.4 times நமக்கு போகும். 1.4 cross multiply பண்ணுங்க. 1.4 cross multiply பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? Here I will be left out with 7 into 3s is equal to 9x நமக்கு கிடைக்கும். அப்ப கேன்சல் பண்ணுமா? இது 1 டைம் போகும், இது நமக்கு 3 டைம் போகும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா s is equal to 3x divided by 7 நம்ம சொல்லலாம். அப்ப நமக்கு இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? s is equal to 3x by 7. அப்போ இந்த s ஓட வேல்யூ தூக்கி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? we can say it becomes as 6x divided by, அதாவது s க்கு பதிலா 3x by 7 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப s க்கு பதிலா 3x, 3 into 2 that is 6x by 7 plus 10 which is equal to x. rearrange பண்ணுங்க, அதாவது LCM எடுத்து rearrange பண்ணுங்க. LCM எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 6x plus 70 is equal to 7x. அப்போ இது என்ன சொல்லலாம்? x is equal to 70 நம்ம சொல்லலாம். அப்ப நமக்கு x கிடைச்சிருச்சா? that's the case we need it. Why? Because what they are asking us to find the length of the train B. Find the length of train B. train B என்ன வேல்யூ இருக்கு? 5x. அப்ப 5 into 70 நம்ம என்ன வேல்யூ சொல்லலாம்? 350 நம்ம சொல்லலாம். 350 meter. Right? I hope you are clear with this. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கா?
என்னப்பா ரொம்ப கம்மியா இருக்கீங்களே இன்னைக்கு? என்ன நிறைய பேர் வரலையா? ஏன் வரல? I hope you are clear with this. Let's go for the next question. அடுத்த question நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Right. முத்துமணி 280 உங்களுக்கு வந்திருக்கு. முத்துமணி உங்க ஆன்சரை செக் பண்ணுங்க. திவ்யா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்திருக்கு. வெரி குட் திவ்யா. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். गाइस இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு क्वेश्चनமே கிட்டத்தட்ட மெயின்ஸ் லெவல் क्वेश्चन. சோ கொஞ்சம் கிளியரா கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லா क्वेश्चनமே நமக்கு வந்து மெயின்ஸ் லெவல் क्वेश्चन தான். சரிங்களா? சோ எல்லாமே ஹை லெவல் அட்வான்ஸ்டு क्वेश्चंस தான். சோ கொஞ்சம் கிளியரா கவனிச்சுக்கோங்க. போன क्वेश्चनல நமக்கு கிளர்க் மெயின்ஸ்ல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில क्वेश्चन பிஓ மெயின்ஸ்லயே வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? சோ நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க. டைம் டேக்கன் பை ட்ரெயின் A. Time taken by train A. Yes. Time taken by train A and train B to cross each other while going in same direction and opposite direction is 75 seconds and 15 seconds. அதாவது train A, train B ரெண்டு ட்ரெயின் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் cross பண்றாங்க. என்னென்ன டைரக்ஷன்ல? ஒன்னு சேம் டைரக்ஷன்ல cross பண்றாங்க, இன்னொன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல cross பண்றாங்க. அதுக்கு என்ன ஆகுது? 75 செகண்ட்ஸும் 15 செகண்ட்ஸும் ஆகுது நம்ம சொல்லலாம். சரிங்களா? Find the average time taken by train A. Find the average time. Find the என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? Average time. Find the average time taken by train A to pass a tunnel, double its length, and by train B to pass a tunnel, double its length. அதாவது average time கண்டுபிடிக்க சொல்றாங்க. They are asking us to find the average time. எதுக்கான average time? ட்ரெயின் A ஒரு டனலை கிராஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி ட்ரெயின் B இன்னொரு டனலை கிராஸ் பண்றதுக்கு, இந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்கான ஆவரேஜ் டைம் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. நாட் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் கேட்கல, ஆவரேஜ் டைம் தான் கேக்குறாங்க. சரிங்களா? ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வேற ஃபார்முலா நம்மளுக்கு. If the length of train B is 120 meter shorter than the length of train A. ட்ரெயின் B வந்து கம்மியா இருக்கு. எவ்வளவு மீட்டர் கம்மியா இருக்கு? 120 மீட்டர் கம்மியா இருக்கு. எதை விட? ட்ரெயின் A விட. Consider the ratio of length of train A to train B. Consider என்ன கன்சிடர் பண்ண சொல்றாங்க? The ratio of length of train A to train B is equal to the ratio of speed of train A to train B. ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துறாங்க? லாஸ்ட் ஸ்டேட்மென்ட் மட்டும் பாருங்க. லாஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்துறாங்கன்னா, the ratio of length of train A to train B is equal to the ratio of speed of train A is to train B. இந்த கண்டிஷனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம். கவனியா? சோ லாஸ்ட் ஸ்டேட்மென்ட்டோட கண்டிஷன் எடுத்து எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறான்றது பார்க்கலாம். ரெண்டு ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் A ட்ரெயின் B இருக்கு. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்றாங்க, அதுக்கு அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்றாங்க. அப்ப ரெண்டு ட்ரெயின் இருக்கு, சேம் டைரக்ஷன்னா ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் A minus ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் B will be equal to ரெண்டுமே ட்ரெயின். அப்ப லெந்த் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணனும். லெந்த் ஆஃப் ட்ரெயின் A plus length of train B divided by எவ்வளவு செகண்ட்ஸ்? 75 செகண்ட்ஸ் divided by 75. அதே மாதிரி செகண்ட் கேஸ் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. அப்ப ரெண்டுத்தோட ஸ்பீட் ஆட் பண்ணிக்கோங்க, which is equal to length of train A plus length of train B divided by 15 நம்ம சொல்லலாம். சரிங்களா? divided by 15. Yes. Divided by 15. Right? I hope you are clear up to this. இப்போ கவனிங்க. இந்த ஈக்குவேஷன்ல இந்த பர்టిక్యులர் பார்ட்ட மட்டும் பாருங்க. ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே இந்த பார்ட் சேம்னு சொல்லலாமா? length of train A and length of train B ரெண்டு கேஸ்மே நமக்கு சேம் னு சொல்லலாமா? அப்ப சேமா இருந்ததுனா we can make the equation as like this. 75 of SA minus SB will be equal to 15 of SA plus SB நம்ம சொல்லலாம். I hope you are clear with this. அதாவது இத நான் cross multiply பண்றேன். அது மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன். cross multiply பண்ணா இங்க ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு LA plus LB plus LB ன்னு இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்ப கேன்சல் பண்ணுங்க. 15 75 5 டைம்ஸ் நமக்கு போகும். ரெடியூஸ் பண்ணுங்க. 5 SA minus 5 SB will be equal to SA plus SB நம்ம சொல்லலாம். அப்ப கவனிங்க guys, இந்த ரிலேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒரு விஷயம் கிடைக்கும். என்ன விஷயம் கிடைக்கும்னா ஸ்பீடோட ரேஷியோ கிடைக்கும். ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. SA இந்த சைடு கொண்டு வாமா. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 4SA கிடைக்கும், which is equal to what for us? இந்த 5SB அந்த சைடு கொண்டு வாங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? 6SB நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா the ratio for speed of train A is to speed of train B will be equal to 3:2 நம்ம சொல்லலாம். அதை ரெடியூஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும்? 3:2ன்ற ரேஷியோ நமக்கு கிடைச்சிரும். அப்போ ஸ்பீட் ரேஷியோ 3:2 னா லெந்த்தோட ரேஷியோ நம்ம என்ன சொல்லலாம்? 3:2 நம்ம சொல்லலாம். அப்போ லெந்த் ரேஷியோ LA is to LB is equal to 3:2 னா நல்லா கவனிங்க. இங்க உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. train B is what? 120 meter shorter than the length of train A. அப்போ நல்லா கவனிங்க. train B வந்து ஒரு பார்ட் கம்மியா இருக்கு. அப்போ அந்த ஒரு பார்ட் நம்ம என்ன சொல்லலாம்? 120 நம்ம சொல்லலாமா? ஒரு பார்ட்ன்றது என்ன சொல்லலாம்? 120 நம்ம சொல்லலாம்.
இப்போ ஒரு பார்ட் 120 னா மூணு பார்ட்ன்றது 360, ரெண்டு பார்ட்ன்றது 240. அப்ப ட்ரெயின் A ஓட லெந்த் 360, ட்ரெயின் B ஓட லெந்த் 240 நம்ம சொல்லலாம். இப்போ கவனிங்க, ரெண்டு ட்ரெயினோட லெந்த் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா ஸ்பீட் தெரியாது. இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும்னா we need to find the time. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைம். அப்ப டைம் வேணும்னா நம்மளுக்கு டைம்க்கான ஃபார்முலா தெரியும். டைம் t is equal to what? Distance by speed. அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, அதாவது லெந்த் தெரிஞ்சிருச்சு, ஆனா என்ன தெரியல? ஸ்பீடு தெரியல. ஸ்பீடு தெரியாம நம்மளால சம்ம சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இப்ப ஸ்பீடு கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி, அதாவது இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப இங்க கவனிங்க, நான் டைரக்டா உங்களுக்கு தனியா ஸ்டெப் போட்டு நான் எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டா கவனிங்க. இங்க லெந்த் இருக்கு a plus b 360 plus 240 600 divided by 75. அப்போ 600 divided by 75. இது எடுத்து கேன்சல் பண்ணுங்க. எத்தனை டைம் நமக்கு போகும்? it exactly goes for 8 times. இது நமக்கு எத்தனை டைம் போகும்? 8 times நமக்கு போகும். அப்ப என்ன சொல்லலாம்? SA minus SB is equal to 8 ன்னு சொல்லலாமா? yes, இந்த வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம்? 8 நம்ம சொல்லலாம். SA minus SB 8. அதே மாதிரி இங்க 600 divided by 15. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். அப்போ SA plus SB ன்றத என்ன சொல்லலாம்? 40 நம்ம சொல்லலாம். guys, இது நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்பீட் A ஸ்பீட் B நம்ம சொல்லணும். அப்போ சிம்பிளா சொல்லுங்க, SA minus SB SA plus SB கொடுத்திருக்காங்க. இத எடுத்து நீங்க கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 plus 40 நம்ம என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா we can say it is 48. அதோட பாதி 24. that is the speed of train A. 40 க்கு 8 க்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம்? we can say the difference is 32. அப்ப அந்த 32 ஓட பாதி எடுத்துக்கோங்க. அந்த 32 ஓட பாதி நம்ம 16 நம்ம சொல்லலாம். அதுதான் நமக்கு ட்ரெயின் B யோட ஸ்பீடு நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாம் நீங்க வந்து ஸ்கூல்ல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட். அது இந்த மாதிரி நீங்க மென்டலா கால்குலேட் பண்ணுங்க. அதாவது SA minus SB SA plus SB ன்னு ரெண்டு வேல்யூ இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, டிவைடட் பை 2, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்க்கான வேல்யூ கிடைச்சிடும். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, டிவைடட் பை 2, செகண்ட் கேஸ்க்கான வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ், ரைட்? சரியா? இப்போ நம்மளுக்கு ஸ்பீட் கிடைச்சிருச்சு, டிஸ்டன்ஸ் இருக்கு, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? டைம் கண்டுபிடிக்க போறோம். ஆனா இப்போ கவனிங்க, just listen carefully. Find the average time taken by train A to pass what? To pass a tunnel double its length. அப்ப train A ஓட length 360. அப்போ அந்த டனல் வந்து டபுளா இருக்கணும்னா, yes Deepan, you got the right answer Deepan, very good. அந்த டனல் வந்து டபுளா இருக்கணும்னா அப்ப அந்த டனலோட லெந்த் என்ன சொல்லலாம்? 720 நம்ம சொல்லலாம். அப்ப நல்லா கவனிங்க, ட்ரெயின் இது டனல். அப்போ ஒரு ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ண போகுது? டனலை கிராஸ் பண்ண போகுது. அப்ப டோட்டலா 720 plus 360 டோட்டலா 1080 மீட்டர் அது கிராஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். என்ன ஸ்பீட்ல? 24 km/h ஸ்பீட்ல கிராஸ் பண்ணணும் நம்ம சொல்லலாம். இது ஒரு சிச்சுவேஷன். இப்போ ட்ரெயின் பி எடுத்துக்கோங்க. ட்ரெயின் பியும் ஒரு டனலை கிராஸ் பண்ண போது அந்த டனல் என்ன சொல்லலாம்? டபுள் இட்ஸ் லென்த் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த கேஸ்ல 240 இருக்கு இல்லையா? அப்ப அதை டபுள் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 480 கிடைக்கும். அப்ப டனல் லென்த் 480, 240ன்றது ட்ரெயினோட லென்த். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 720 நம்மளுக்கு கிடைக்கும். 720 divided by 16. இது ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணுங்க. You will be getting a value of 45 and 45. So என்ன சொல்லலாம்? 45 seconds நம்ம சொல்லலாம். அப்ப ரெண்டுத்தோட ஆவரேஜ் எடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 45 seconds தான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். Yes, one of you got the answer. Deepan, Bharatkumar also well and good. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. So we can say the answer is what for us? 45 seconds நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே புரிஞ்சுதா? So புரிஞ்சுதா டக்குனு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, நம்ம அடுத்த क्वेश्चनக்குள்ள போயிடலாம். Let's go for the next question. Make it fast. Yes, very good. எல்லாருக்குமே ஆன்சர் வந்திருக்கு. ஆகாஷ், முத்துமணி 45. Yes, Divya clear. Yes, okay ma. சரி, ஓகே, கவனிங்க, நம்ம அடுத்த क्वेश्चनக்குள்ள போகலாம். Let's move on to the next question. அடுத்த क्वेश्चन நம்ம போகலாம். சோ இந்த क्वेश्चन கொஞ்சம் மெயின்ஸ் லெவல் क्वेश्चन. சோ கொஞ்சம் கிளியரா கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வந்து மெயின்ஸ் லெவல், அதுவும் என்ன சொல்லலாம்? PO மெயின்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். PO மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய क्वेश्चंस இதெல்லாம், சரிங்களா? சோ கொஞ்சம் கிளியரா கவனிச்சுக்கோங்க, ரைட்டா? எஸ், PO மெயின்ஸ்லயே வரும், கிளர்க் மெயின்ஸ்லயே வரும், சரிங்களா? எஸ், listen carefully. A train with 120 wagons crosses Arun going in a bike in same direction in 36 seconds. So ஒரு ட்ரெயின் இருக்கு, ஒரு ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ண போகுது? அருண் அப்படின்ற ஒருத்தரை கிராஸ் பண்ணுது. அவர் வந்து மூவிங் பர்சன், என்ன டைரக்ஷன்ல போறாருன்னா சேம் டைரக்ஷன்ல போறாரு. எவ்வளவு செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுதுன்னா 36 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. It takes half an hour from the time it start crossing Arun before it start to cross Karthik coming from the opposite direction in 24 seconds. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரெயின் வந்து அரை மணி நேரம் எடுத்துக்குதாம்பா. எதுக்கு? அதாவது அரை மணி நேரம் டைம் எடுத்துக்குது இல்லையா? எதுக்கான டைம்னா அருணை கிராஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து
கார்த்திகை கிராஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ற டைம் டிஃபரன்ஸ், அதாவது இந்த டைம் டியூரேஷன் எவ்வளவு டியூரேஷன் இருக்குன்னா 1/2 மணி நேரம் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் யாரை கிராஸ் பண்ணுதுன்னா அருண் அப்படின்ற ஒருத்தரை கிராஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வேற யாரா கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்னு இன்னொருத்தரை கிராஸ் பண்ண போகுது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரெயின் அருணை கிராஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போது அது எடுத்துக்கிட்ட டைம், அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதுல இருந்து கார்த்திகை கிராஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ற டைம் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்க போகுதுன்னா 30 மினிட்ஸ், 1/2 மணி நேரம் எடுத்துக்கும் நம்ம சொல்லலாம். நான் திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அருணா கிராஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து கார்த்திகை கிராஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண டைம் வரைக்கும் அது எவ்வளவு டியூரேஷன் எடுத்துக்குது? 30 மினிட்ஸ் டியூரேஷன் எடுத்துக்குது நம்ம சொல்லலாம். அதாவது 30 மினிட்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் கார்த்திகை பார்க்க முடியும். அருணா கிராஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அது யாரை கிராஸ் பண்ண போகுது? கார்த்திகை கிராஸ் பண்ண போகுது. இதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட். இப்போ before it starts to cross Karthik, coming in a bike from which direction? Opposite direction. In how many seconds? 24 seconds. அப்ப இந்த கேஸ் நல்லா கவனிச்சீங்கன்னா ட்ரெயின் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் டயகிராம் போட்டிருக்கேன். அருண் இந்த டைரக்ஷன்ல போறாரு, ஏன்னா அருண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அருணை கிராஸ் பண்றதுக்கு 36 செகண்ட் ஆயிருக்கு. நல்லா கவனிங்க, அருணை கிராஸ் பண்றதுக்கு 36 செகண்ட் ஆயிருக்கு. வேற கார்த்திக் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராரு, அவரை கிராஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும்னா 24 செகண்ட்ஸ் ஆகும் நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ क्वेश्चन என்னன்றதை நம்ம பார்ப்போம். After how much time train crosses Karthik do Arun meet Karthik? அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த क्वेश्चनக்கான அர்த்தம் என்னன்னா, எவ்வளோ டைமுக்கு அப்புறம் ட்ரெயின் கார்த்திகை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது ட்ரெயின் கார்த்திகை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ டைம்ல அருண் கார்த்திகை மீட் பண்ணுவாரு, அதான் क्वेश्चन. அதாவது சிம்பிளா திருப்பி சொல்றேன், ட்ரெயின் கார்த்திகை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம், எப்போ ட்ரெயின் கார்த்திகை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அருண் கார்த்திகை மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், அதான் நம்மளோட क्वेश्चन. சோ क्वेश्चन உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும். சோ நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த மாதிரி क्वेश्चन நமக்கு எக்ஸாம்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? எஸ், ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. சோ ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல நம்மளுக்கு ஒரு 120 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகும். 120 அப்படின்றது இங்க 120 மீட்டர்னு கொடுக்கல, என்ன கொடுக்குறாங்கன்னா 120 வேகான்ஸ் கொடுக்குறாங்க. வேகான்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம அந்த தமிழ்ல சொன்னா ரயில் பெட்டிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த கார் நம்ம சொல்லலாம், அதுதான் நம்ம வேகான்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த வேகான்ஸ் நம்ம என்ன எடுத்துக்க முடியாது, லென்த்ல எடுத்துக்க கூடாது. ஏன்னா லென்த்ன்றது எப்பயுமே என்ன யூனிட்ல இருக்கணும்? மீட்டர்ல இருக்கணுமா இல்லையா? அப்ப இங்க நம்மளுக்கு மீட்டர்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணவே கிடையாது. 120 வேகான்ஸ்ன்றது 120 பெட்டிகள், அது 120 பெட்டிகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், ரயில் பெட்டிகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதை போய் நம்ம மீட்டர்ல எடுத்துக்க கூடாது. அப்ப இந்த கேஸ்ல 120ன்றது நீங்க என்ன கன்சிடர் பண்ணக்கூடாது? லென்த்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த பாயிண்ட் முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயினோட லென்த் நம்மளுக்கு தெரியாது, அப்ப எல்னே எடுத்துக்கிட்டோம், எல்னே இருக்கட்டும், அதோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ணுது? அருண். அருண் இஸ் மூவிங் ஆர் ஸ்டேஷனரி? மூவிங். அப்ப மூவிங்னா கண்டிப்பா இங்க நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன டைரக்ஷன்ல? சேம் டைரக்ஷன்ல. இப்போ எனக்கு ட்ரெயினோட ஸ்பீடும் தெரியாது, அருணோட ஸ்பீடும் தெரியாது. அருணுக்கான டைம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்போ ட்ரெயினோட ஸ்பீட் என்ன எடுத்துக்கலாம்? எஸ்டின்னு வச்சுப்போம். என்ன டைரக்ஷன்ல அருணும் ட்ரெயினும்? சேம் டைரக்ஷன். மைனஸ் அருணோட ஸ்பீடை எஸ்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு லென்த், ட்ரெயினோட லென்த் எல், அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், டிவைடட் பை டைம். டைம் நம்மளுக்கு என்னது? 36 செகண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கான சிச்சுவேஷன். இப்போ செகண்ட் கேஸ் வாங்க. இப்போ அதே ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ணும்? கார்த்திக்ன்றதையும் கிராஸ் பண்ண போகுது. ஆனா என்ன டைரக்ஷன்ல? ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ரெண்டு பேரோட ஸ்பீட் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சோ ST plus SK is equal to L divided by 24 ன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ L divided by 24 நம்ம சொல்லலாம். இப்போ கவனிங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது வந்து நார்மலான ஒரு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இல்ல எலிமினேஷன் மெத்தட் தான், இல்ல எலிமினேட்டிங் ஈக்குவேஷன் இல்ல லீனியர் ஈக்குவேஷன் கூட நம்ம சொல்லலாம். அதாவது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான். ஆனா நீங்க கொஞ்சம் கிளியரா கவனிக்கணும். ST அப்படின்ற ஒரு வேரியபிள், SAன்றது ரெண்டாவது வேரியபிள், SKன்றது மூணாவது வேரியபிள், அது மட்டும் இல்லாம லென்த்னு வேற நமக்கு இருக்கு. அப்ப மொத்தம் இந்த லீனியர் ஈக்குவேஷன்ல எத்தனை அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குன்னா 4 அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கு. லீனியர் ஈக்குவேஷன்ல 2 அன்னோன் வேரியபிள் இருந்தா மட்டும் தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண முடியும். 4 அன்னோன் வேரியபிள் இருக்கும்போது நீங்க சம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ இந்த அன்னோன் வேரியபிள்ஸ் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணதான் நம்ம பார்க்கணும். அப்ப நார்மலா சால்வ் பண்ணி போடும்போது நமக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரெண்டா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க டிவைட் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க என்ன பண்ணுங்க? டிவைட் பண்ணுங்க. அப்ப டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும்? இந்த லென்த் L L இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும்? ரெசிப்ரோகேட் ஆயிடும். அப்ப ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா இங்க நமக்கு என்னவா மாறும்னா, this becomes as, இங்க நான் எழுதுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க, 24 divided by 36 நமக்கு வந்துரும். என்னவா மாறிடும்? 24 divided by 36 ன்னு மாறிடும். அப்ப இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு இது 2 டைம் போகும், இது நமக்கு எத்தனை டைம் போகும்? 3 டைம் நமக்கு போகும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? 2 times and 3 times. இப்போ நல்லா கவனிங்க, 2/3 வந்துருச்சு இல்லையா? அதை இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3ST minus
3SA is equal to 2ST plus 2SK நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணுங்க. அதாவது 2ST இந்த சைடு கொண்டு வாங்க. 2ST இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா the reduced value will be equal to ST which is equal to 2SK எடுத்துக்கோங்க. plus இந்த 3SA அந்த சைடு போகும்போது பிளஸ் ஆ மாறிடும். அப்ப 3SA நம்ம சொல்லலாம். இந்த ஈக்குவேஷன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. this is one of the important equation. சரிங்களா? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா क्वेश्चनல கொடுத்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? அருண 36 செகண்ட்ல கிராஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திகை 24 செகண்ட்ல கிராஸ் பண்ணிருக்கு. அதுக்கான டேட்டாவை தான் நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் அந்த கார்த்திகை மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அதான் நம்மளோட क्वेश्चन கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த அருண் இந்த டைரக்ஷன்ல போறவரு கார்த்திகை இந்த டைரக்ஷன்ல வரவரை எப்ப மீட் பண்ணுவாரு அதான் நம்மளோட क्वेश्चन. இப்போ கவனிங்க, ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு சிம்பிளான ஐடியா தான். ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் கண்டுபிடிக்கணும். அப்ப டைம் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு என்ன தேவை? டைம் t is equal to what's the formula we need? Distance by speed. இப்போ நம்மளுக்கு ஸ்பீட் தெரியுமா? ஸ்பீட் தெரியாது. ஒரு ரிலேஷன் தான். ஸ்பீட் வச்சு ஒரு ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். யாரோட ஸ்பீட் வச்சு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், ஸ்பீட் ஆஃப் கார்த்திக் அண்ட் ஸ்பீட் ஆஃப் அருண். மூணு பேரோட ஸ்பீட் வச்சு ஒரு ரிலேஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸாக்ட்டான ஸ்பீட் நம்மளுக்கு தெரியாது. டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அல்டிமேட்டா கண்டுபிடிக்க வேண்டியது டைம் தான். நம்மளுக்கு ஸ்பீடுக்கான ஒரு ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. ரிலேஷன் இருக்கு. பட் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்ப கவனிங்க, ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ட்ரெயின் 30 நிமிஷம் டிராவல் பண்ண போது நான் சொன்னேன் இல்லையா? ட்ரெயின் எவ்வளவு நிமிஷம் டிராவல் பண்ண போது? 30 நிமிஷம் டிராவல் பண்ண போது. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ட்ரெயின் 30 நிமிஷம் டிராவல் பண்ணும்போது எப்பல இருந்து? அருண கிராஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து. அதாவது அருண இந்த இடத்துல கிராஸ் பண்ண போகுதுன்னு வச்சுப்போம். அருண் இந்த இடத்துல கிராஸ் பண்ண போகுது. அப்போ கிராஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 30 நிமிஷம் ஆக போகுது. யாரை கிராஸ் பண்றதுக்கு? இல்ல யாரை ரீச் பண்றதுக்கு? கார்த்திகை ரீச் பண்றது. கரெக்டா? அப்ப அந்த ட்ரெயின் எவ்வளவு நிமிஷம் டிராவல் பண்ண போகுது? 30 நிமிஷம் டிராவல் பண்ண போகுது. அப்ப 30 மினிட்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்னா we can say it is அதிகமா 1800 செகண்ட்ஸ் னு சொல்லலாம். ஏன் இதுல செகண்ட்ஸ் எடுத்துக்கறேன்னா இங்க 36 அப்படின்றது செகண்ட்ஸ்ல இருக்கு, 24ன்றதும் நமக்கு செகண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த 30 மட்டும் எதுல இருக்கு? மினிட்ஸ்ல இருக்கு. அப்ப மினிட்ஸ செகண்ட்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? into 60. அப்ப 30 into 60 நம்ம என்ன சொல்லலாம்? we can say it is அதிகமா 1800 நம்ம சொல்லலாம். அப்ப 1800ன்றது என்னடா? 1800 அப்படின்றது டைம். எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா டிஸ்டன்ஸ் d is equal to speed into time. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? speed into time. அப்போ நமக்கு 1800ன்றது டைம். ஸ்பீட் நமக்கு தெரியாது. ஆனா பட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? ட்ரெயினோட ஸ்பீட் st ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்ப st ஓட வேல்யூ போட்டுக்கோங்க. 1800ன்ற டைம், st ன்றது 1800 டைம், st ன்றது ஸ்பீட். அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். இந்த பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஆனா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும். गाइस இதெல்லாம் மெயின்ஸ் லெவல் क्वेश्चन. கொஞ்சம் கிளியரா கவனிங்க. மெயின்ஸ் லெவல் क्वेश्चन கொஞ்சம் கிளியரா கவனிங்க. L ஈக்குவல் பண்ணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டா போகுமா? திவ்யா L ஈக்குவேட் பண்ணி போடலாம், தப்பு கிடையாது. ஆனா பட் இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ஸ்டெப் மூணே ஸ்டெப்ல உங்களுக்கு இந்த ரிலேஷன் கிடைக்கிறது ஈஸியா இருக்குமா? இல்ல L ஈக்குவேட் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஈஸியா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி போடும்போது தான் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். ஈக்குவல் பண்ணியும் போடலாம், தப்பு கிடையாது. தாராளமா நீங்க ஈக்குவல் பண்ணியும் போடலாம். நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த 1800 st அப்படின்றது என்னன்னா from here இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து 1800 st இது வரைக்கும். சரிங்களா? ரைட். சோ இதுதான் அந்த டிஸ்டன்ஸ். ஆனா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த 30 நிமிஷம் ட்ரெயின் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த 30 நிமிஷமும் நம்ம என்ன சொல்லலாம்னா அருண் அப்படின்றவரும் அந்த 30 நிமிஷம் டிராவல் பண்ணி போயிட்டு தான் இருப்பாரு நம்ம சொல்லலாம். எந்த டைரக்ஷன்ல? இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி போயிட்டு தான் இருப்பாரு. அவர் ஸ்டேஷன்ல நிக்க மாட்டார். ட்ரெயின் 30 நிமிஷம் போகுதுன்னா அந்த 30 நிமிஷத்துக்கும் அருண் டிராவல் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்ப அருண் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாருன்றத கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா அந்த 30 நிமிஷம் அருண் இந்த டைரக்ஷன்ல போறாருன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல அருண் சர்டன் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாரு நம்ம சொல்லலாம். இந்த டோட்டல் 1800 st டிஸ்டன்ஸ்ல சர்டன் டிஸ்டன்ஸ் யார் கவர் பண்ணிருப்பா? அருண் கவர் பண்ணிருப்பாரு நம்ம சொல்லலாம். சொல்றது புரியுதா எல்லாருக்குமே? இப்ப அருண் அந்த 30 நிமிஷத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்றது கண்டுபிடிக்கும். அதே 30 நிமிஷம் தான். அப்ப அதே டைம் 1800 எடுத்துக்கலாம். அருணோட ஸ்பீட் என்ன? அருணோட ஸ்பீட் என்ன? அருணோட ஸ்பீடு SA நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அப்போ இந்த டிஸ்டன்ஸ், இந்த பார்ட், இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்க போறோம்னா, அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் 1800 SA ன்னு எடுத்துக்க போறோம். 1800 SA நம்ம எடுத்துக்க போறோம். சொல்றது புரியுதா எல்லாருக்குமே? இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கொஞ்சம் கிளியரா கவனிச்சுக்கோங்க. எஸ் ரைட். சோ கொஞ்சம் கிளியரா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்ப கண்டுபிடிக்க சொல்றது பாருங்க. After how much time train crosses Karthik do Arun meet Karthik? அதாவது என்னன்னா ட்ரெயின் கார்த்திகை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அருண் எவ்வளவு நிமிஷத்துல கார்த்திகை மீட் பண்ண போறாருன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. ட்ரெயின்
கார்த்திகை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுன்னா ட்ரெயின் கார்த்திகை டச் தான் பண்ணிருக்கு, இன்னும் கிராஸ் பண்ணல. கரெக்டா? அப்போ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா கார்த்திகை கிராஸ் பண்றதுக்கு 24 செகண்ட் ஆகும்ன்றது நம்மளுக்கு தெரியும். கார்த்திகை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும்? 24 செகண்ட் ஆகும். அப்போ அந்த அதாவது டச் பண்ணதுல இருந்து ட்ரெயின் அந்த கார்த்திகை டச் பண்ணதுல இருந்து அந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டா இங்க வெளியே வரணும். ட்ரெயின் எங்க வரணும்? கம்ப்ளீட்டா வெளியே வரணும். இந்த மாதிரி வெளியே வரணும். கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு போர்டு கொஞ்சம் சின்னதா இருக்க, கன்ஜஸ்டா இருக்க மாதிரி தெரியுது. சோ ட்ரெயின் கம்ப்ளீட்டா வெளியே வரும். இல்ல இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா கார்த்திக் அப்படின்றவரு இந்த பொசிஷன் வரணும்னு வச்சுக்கோங்க. கார்த்திக் வந்து இந்த பொசிஷன் வராருன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கிளியரா இருக்கும். அப்ப கார்த்திக் இங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆயிருக்கு? 24 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்ப நல்லா கவனிங்க गाइस. அந்த 24 செகண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன சொல்லலாம்? அருண் அப்படின்றவர் டிராவல் பண்ணி போவாருன்னு சொல்லலாமா? அருண் அந்த 24 செகண்ட்ஸ் என்ன பண்ணுவாரு? டிராவல் பண்ணுவாரு நம்ம சொல்லலாமா? அப்போ இன்னொரு 24 செகண்ட்ஸ் அருண் டிராவல் பண்ண போறாரு. என்ன ஸ்பீட்ல? அவரோட ஸ்பீட்ல தான். இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் திருப்பி நான் சொல்றேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சேன் 1800 ST. எதுக்கு? அந்த 30 நிமிஷத்துக்கு. அதே 30 நிமிஷம் அருண் டிராவல் பண்ணுவார். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 1800 SA. அது அருணோட டிஸ்டன்ஸ். பட் ட்ரெயின் டச் பண்றதுக்கு தான் 30 நிமிஷம் ஆகும். ஆனா பட் இன்னொரு 24 செகண்ட் ஆகும். எதுக்கு? அது கம்ப்ளீட்டா கார்த்திகை கிராஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கார்த்திக்கும் அருணும் மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றத क्वेश्चनல கேக்குறாங்க. அப்போ இந்த 24 செகண்டுக்கும் அந்த அருண் டிராவல் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்போ இந்த 1800ஓட நம்ம இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணனும். என்ன வேல்யூ ஆட் பண்ணனும்னா அந்த 24 SA அப்படின்ற வேல்யூ நம்ம ஆட் பண்ணி போடணும். அப்போ இந்த கேஸ்ல இன்னொரு 24 SA நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கவனிங்க. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும்போது கார்த்திக் அப்படின்ற இந்த பொசிஷன்ல இருந்திருப்பாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது கார்த்திக் அப்படின்ற இந்த பொசிஷன்ல இருந்திருப்பாரு. அவரும் ஒரு 24 செகண்ட்ஸ்க்கு சர்டன் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாருன்னு சொல்லலாமா? ஏன்னா ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நம்ம 1800 ST கன்சிடர் பண்ணிருக்கோம். அதாவது 1800 ST இது வரைக்கும் ட்ரெயினோட இன்ஜின் வரைக்கும். ஆனா இப்போ ட்ரெயினோட இன்ஜின்ட்ட கார்த்திக் இல்ல. கார்த்திக் எங்க வந்துட்டாரு? கார்த்திக் வந்து அந்த காட், அதாவது ட்ரெயினோட பின் பக்கத்துக்கு வந்துட்டாரு. எவ்வளவு செகண்ட்ல வந்திருக்காரு? இந்த 24 செகண்ட்ல வந்திருக்காரு. அப்ப அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். அப்போ கார்த்திக்கும் 24 செகண்ட் போக போறாரு. என்ன ஸ்பீட்ல போக போறாரு? அவரோட ஸ்பீட் SK. அப்போ 24 SK நம்ம சொல்லலாம். 24 SK நம்ம சொல்லலாம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த டிஸ்டன்ஸை நீங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கோங்கன்னா just assume this as நான் இங்க எழுதுறேன். அதாவது இந்த டிஸ்டன்ஸை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. assume this distance நான் black கலர்ல எழுதுறேன். just listen. இந்த டிஸ்டன்ஸை 24 SK ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப டோட்டல் இதுதான் நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 1800 ST. அதுல 1800 SA plus 24 SA அதுக்கப்புறம் 24 SK இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி போடணும்? சப்ட்ராக்ட் பண்ணி போடணும் நம்ம சொல்லலாம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு என்ன ஆயிடும்? கம்பைன் ஆயிடும். அப்ப கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1824 SA நமக்கு கிடைக்கும். இப்போ ST ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ST ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 1800 of ST ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 2SK plus 3SK. அப்போ 2SK plus 3SA minus 1824 SA minus 24 SK நம்ம சொல்லலாம். அப்போ நல்லா கவனிங்க. இது டோட்டல் டிஸ்டன்ஸ். இது ரெண்டுமே என்ன யார் கவர் பண்ணது? A கவர் பண்ண டிஸ்டன்ஸ், அதாவது அருண் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இது யார் கவர் பண்ணது? கார்த்திக் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அப்போ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்லலாமா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதுனேன் இல்லையா? டிஸ்டன்ஸ் டைம் t is equal to distance by speed நான் ஃபார்முலா எழுதுனேன் இல்லையா? அப்போ t is equal to distance by speed. டோட்டல் டிஸ்டன்ஸ்ல 1800 STன்றது டோட்டல் டிஸ்டன்ஸ்ல அருண் கவர் பண்ணதையும் அதே மாதிரி கார்த்திக் கவர் பண்ணது நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் ரிமைனிங் இருக்கும் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ்ல நமக்கு யார் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் கிடையவே கிடையாது. ஏன்னா ட்ரெயின் வெளியே போயிடுச்சு. அப்போ இங்க வரைக்கும் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப ட்ரெயின் வெளியே போயிடுச்சுன்னா அப்ப கார்த்திக் இங்க வந்திருப்பாரு, அருண் இங்க நின்னுட்டு இருப்பாரு. அப்போ ரிமைனிங் யார் மட்டும் தான் இருக்காருன்னா அருண் இந்த டைரக்ஷன்ல போறவரு, கார்த்திக் இந்த டைரக்ஷன்ல போறவரு, ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டு பேரோட ஸ்பீட் என்ன பண்ணி போடணும்? ஆட் பண்ணி போடணும். அப்ப ஆட் பண்ணா அருணோட ஸ்பீடு SA, கார்த்திகோட ஸ்பீடு SK ஆட் பண்ணி போடுங்க. அவ்வளவுதான். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3600 SK ன்னு கிடைக்கும். 3600 SK. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 5400. right? Let me write it over here. நான் இங்க எழுதுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல எழுதுறேன். just listen carefully. so first மல்டிப்ளை பண்ணும்போது 3600 SK minus 24 SK. ஏன்னா இங்க நமக்கு 24 minus 24 SK இருக்கு இல்லையா? அதை நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் plus 5400 SK minus 1824 SA. sorry my SK இல்ல SA. the whole divided by SA plus SK நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதை நம்ம ரெடியூஸ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
கண்டிப்பா இருக்கும் அபிலாஷ், கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பா மெயின்ஸ்க்கு வரும் சரிங்களா? கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மெயின்ஸ்க்கு வரும் சரிங்களா? ரைட். ஸோ 6300 SK minus 24 SK சப்ட்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will be left out with 3576 SK நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 5400 SA minus 18824 SA அதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா plus 3574 SA நம்ம சொல்லலாம் divided by SA plus SK. இப்போ 3574 காமனா வெளிய எடுத்துருங்க. காமனா வெளிய எடுத்துருங்க. SK plus SK இருக்கும். கீழே SA plus SK இருக்கும். ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு ரிமைனிங் வரக்கூடியது என்ன சொல்லலாம்னா 3574 நம்ம சொல்லலாம். அதுதான் நம்ம இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஏன்னா மேல போட்டது டிஸ்டன்ஸ், கீழ வந்தது ஸ்பீடு. அப்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டா நமக்கு என்ன கிடைக்க போகுது டைம். அப்ப இந்த வேல்யூ ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு 3574 வேல்யூ வந்துச்சு இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் டைம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட் गाइस, இந்த क्वेश्चन கொஞ்சம் லென்த்தியான क्वेश्चन. இந்த மாதிரி क्वेश्चंसலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இந்த மாதிரி क्वेश्चंस நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த क्वेश्चन வரும்போது இந்த வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி திருப்பி நீங்க ட்ரை பண்ணும்போது பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களா ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல நீங்க லாக் ஆகுறீங்க, எந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்றத வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து போடுங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. ஏன் இந்த மாதிரி क्वेश्चंस நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான். உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லா கிளியரா புரியணும்ன்றதுக்காக. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த டைமிங்ல எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி நம்ம யோசிக்க தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த மென்டல் எபிலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ரைட்? ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் क्वेश्चन. நம்ம அடுத்த क्वेश्चन போகலாம். இதெல்லாம் கண்டிப்பா பியூர்லி மெயின்ஸ் பேஸ்ட் क्वेश्चंस. சரிங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான क्वेश्चन தான் இதெல்லாம். சோ மெயின்ஸ் பேஸ்ட் क्वेश्चंस இதெல்லாம். சரிங்களா? எஸ், லெட்ஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். பட் அடுத்த क्वेश्चन பார்க்கிறதுக்கான டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. Now what I'm going to do is I'm going to give you this particular question as a homework. இந்த question வந்து last question மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்காது, ஈஸியான question தான் அது. இந்த question நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. I mean I'll just play it for 2 to 3 minutes. Make a note of the question, இல்ல பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க and try to solve the question. இந்த question நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து போன question ஓட ரொம்ப ரொம்ப ஈஸியான question தான். ஆனா நீங்க திங்க் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? ரைட். So just try to solve this question. Yes, I hope you are clear with the session. நம்ம பார்த்த அந்த மூணு क्वेश्चन உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எல்லாருக்குமே ஏதாவது புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கப்பா. எஸ், சீனிஷா ராம் 3576. வெரி குட். உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு. பட் எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. சோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Yes guys. Thank you. If you have any comments, if you have any doubts, put it on the comment. I'll reply it. Yes, thank you. Bye. See you.